மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிலியாட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் குருபரன். திருவிலியாட்டம் கடைவீதியில் கோழிக்கடை வைத்துள்ளார். திமுக வாக்குச்சாவடி முகவரான குருபரன் நேற்று இரவு ஊர்க்காரர்களுடன் கடைவீதியில் நின்று கொண்டிருந்தபோது பில்லாவிடந்தையைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவரின் மகன் அபிஷேக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் போதையில் மோதுவது போல் வந்ததால் குருபரன் கண்டித்துள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டபோது ஊர்க்காரர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அபிஷேக் இரவு 12 மணி அளவில் தன் கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு குருபரன் கோழிக்கடைக்கு வந்து கடையில் தூங்கி போயிருந்தபோது அதன் மீது போதையில் இருந்த கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக குருபரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கடையை சேதப்படுத்தி குருபரனை இருசக்கர வாகனத்தில் மகிமலையாற்றின் கரை பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு மீண்டும் தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த குருபரன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக குருபரன் அளித்த புகாரின் பேரில் அபிஷேக் மற்றும் கடலி பிரசன்னா, சாமியன் குன்னம் சுபாஷ், மேமாத்தூர் சந்தோஷ், நரசிங்கநத்தம் சூர்யா, ராகுல் என்ற சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், குருபரன் தான் தாக்குதலுக்கு உள்ளான போது தாக்கியவர்கள் வீடியோ எடுத்ததாகவும் அந்த பதிவை காவல்துறை கைப்பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கடலில் ஒரு 6 பசங்க வந்து கடையை அடிச்சு நூறிக்கிட்டு இங்கேருந்து கடத்திட்டு போய் கடலுக்கு அந்தாண்ட ஒரு ஆத்தோரத்தில் வச்சு அடிச்சு திருப்பி கொண்டு வந்து குமாரம்பலம் பஸ் ஸ்டாண்டில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. கொலை பண்ண மாதிரி நாங்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாது அவங்க. அதுக்கு முன்னாடி கோயில் இதில் வந்து அப்புறம் பிரச்சனை நடந்துட்டு போட்டு கடத்தல் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் தடுத்து அனுப்பி விட்டு வந்தோம். அவ்வளோதான். 2 வீலரில் போகிறப்ப. ஆமாம். இந்த நான் போல நீ தானே போனா. சரி, வழக்கு ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் இல்லை, அடிச்சதை வந்து வீடியோ வர எடுத்துருக்காங்க அவங்க. அது என்னன்னு பார்க்கணும், அதெல்லாம் கேட்கணும். இரண்டு சக்கர வாகனத்தில் குடிபோதையில் சென்ற போது அங்கு சின்ன தகராறு அந்த கடத்தருவில் நடந்திருக்கிறது. அந்த சின்ன கடத்தரு அப்போது உள்ள அங்கே இருந்தவங்க சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம நள்ளிரவு ஒரு 12 மணி அளவில் ஒரு 15-20 பேர் போதையோட வந்து அந்த பையன் நடு ராத்திரியில் அந்த கடையில் படுத்திருந்த பையனை எழுப்பி அவனை அடித்து அவனை தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் அவன் கடையை அடித்து நொறுக்கிட்டு தூக்கிட்டு போய் அவனை தனியாக ஒரு இடத்துல வச்சு கொடூரமான முறையில் கத்தியால் உடம்பெல்லாம் கீறி தலையில் அடித்து அதை வீடியோ படம் எடுத்து ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்காங்க அந்த பகுதியை. ஆகவே அவர்கள் மீது கடையை அடித்து நொறுக்கியதற்கும் கடத்தியதற்கும் அதுமாரி கொலை முயற்சி முற்பட்டதற்கும் தகுந்த வழக்கு தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். இதுவரை காவல்துறை 7 பேரை கைது செய்து வைத்திருக்கிறது. அந்த 7 பேர் மூலம் உரிய நடவடிக்கை, அதாவது உரிய வழக்கை பதிவு செய்ய வேண்டும்.